அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆட்சிகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிதம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஜிகேஸ்ட் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஒரு சந்திரநாடியுடைய அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சந்திரநாடி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய சுய சிந்தனையில் உருவான ஒரு கான்செப்ட். பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சார சிந்தனையை மையப்படுத்தி அது என்ன சொல்ல வருது. சில ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அவங்க வாங்கியிருக்கிற நாள் வேறையா இருக்கும், நம்ம பார்க்கற நாள் வேறையா இருக்கும். பார்க்கற அன்னைக்கு தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். உதாரணமா இன்னைக்கு கண்ணியில சந்திரன் போயிட்டு இருக்குது. அவங்க பிறந்த கால ஜாதகத்துல கண்ணியில எந்த கிரகமே இல்லை, கன்னிராசி எந்த கிரகமே பார்க்கல அப்படின்னு அவங்களுக்கு நிகழ்கால கேள்வி எதுவுமே இருக்காது. யாரோ சொன்னாங்க, நல்லா சொல்றாரு, நல்லா சொல்லல, அந்த ஒப்பீனியனுக்காக அவரு கேட்க வந்திருப்பார். அவர் என்னதான் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம் கூட ஆர்வத்துல வந்திருக்கலாம். அவருக்கு கேள்வியே இல்லாத போது, நடைமுறையில பிரச்சனையே இல்லாத போது, அந்த கிரகத்தின் மேல அந்த கேள்வி தராத ஒரு பாவத்தின் மேல சந்திரன் போகும். கேள்வி தராத பாவம்னா என்ன? எந்த கிரகம் பார்க்காத, எந்த கிரகம் இல்லாத ஒரு வீடு, ஒரு ராசி, ஒரு பாவகத்தை கேள்வி தராத பாவம்னு சொல்லுவோம். அப்ப கண்ணில ஒரு எந்த கிரகம் இல்லை, கன்னிராசி எந்த கிரகம் பார்க்கல, அதை கோச்சார சந்திரன் போயிட்டு அடுத்த ராசிலையும் எந்த கிரகமும் இல்லை. சோ அப்ப அவரு அடுத்தும் கேள்வி கிடையாது. அப்ப அவருடைய சகோதரர் சொன்னாருன்னு அவர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. என்ன சொன்னாலும் அவருக்கு காது விடுவாரு. அவர் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படிதான் பேசுவார். அதே நபர் அவருக்கு விருட்சத்துல ராகு இருக்கு. சந்திரன் விருட்சத்துல ஜோசியம் பார்க்க வர்றாரு. அந்த ராகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அத்தனையும் சொன்னா ஆமா 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 ஆமான்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தருடைய சிந்தனையை, ஒருத்தருடைய மன ஓட்டத்தை சந்திரன் சிறப்பாக ஆள்கிறது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் கண்ணில 2 டிகிரில இருக்கிறாரு. பிறந்த கால ஜாதகத்துல கோச்சாரத்துல சந்திரன் கன்னி கிட்ட வந்துட்டார். பிறந்த கால சந்திரன் மேல கோச்சார சந்திரன் வருது. அப்படியே அவருக்கு பதட்டமும் பயமும் ஒரு மாதிரி நெர்வஸா இருக்கும். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது மாற்றத்தை பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரே துடிதுடிப்பா இருப்பார். அவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு மாறணுங்கன்னு சொன்னாதான் அவருக்கு அந்த மைண்ட்ல விழும். இன்னொருத்தர் ஜாதகத்தை வைப்போம். சிம்மத்துல ராகு 29 டிகிரி இருக்குது. கோச்சார சந்திரன் சிம்மத்துல 29:58 இருக்குது. செகண்ட்ல அவரு ராகு சந்திரன் மாற போகுது. ராகு கடந்துட்டார். அவரு புலம்பி தள்ளுறாரு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அந்த ராகுவை சந்திரன் கடந்து விட்டது. அதை சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், உங்க பிரச்சனை எல்லாம் ஜஸ்ட் நவ் இப்பதான் தீர்ந்து இருக்கு, நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. அதெல்லாம் இல்ல சாமி, இதெல்லாம் பிரச்சனை தீரவே தீராது அப்படி இப்படிங்கிறாரு. நீங்க ஸ்டேஷனுக்கு போகணும், ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு. அந்த ராகு கிட்ட இருக்கும் போது இருந்த அந்த மனம் இருக்கும். அந்த ராசி சந்திரன் அப்படின்னு அதை கடந்துட்டா போயிடணும். சந்திரன் அப்படியே கன்னிக்கு வருது. கன்னிக்கு 10 டிகிரிக்கு வருது. போன் பண்றாரு, ஸ்டேஷன்ல கூப்பிட்டு நீங்க வர வேண்டான்ட்டாங்க, நான் நார்மலா இருக்கேன், பயங்கர பிரஷர்ல இருக்கு. அப்ப பிறந்த கால கிரகத்தின் மேல கோச்சார சந்திரன் போகும்போது இருக்கக்கூடிய ஒரு உராய்வு, ஒரு விதமான வினை ஊக்கம், அதாவது மன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது மற்ற கருத்தே கிடையாது. வேலையை விட்டு தூக்க போறாங்க, எனக்கு வேலை போக போகுது அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். அவருக்கு கண்ணில குருக்கேது சேர்த்து கோச்சார சிந்தனை கண்ணியை நோக்கி வந்துட்டு இருக்கு. சனியத்தோட போது, சனிக்கடுத்து குருவத்தோட போகுது. வேலையை தூக்க மாட்டாங்க, பயப்படாதீங்கன்னு இல்லை, எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி, அந்த வேலையில அடுத்த கட்ட பதவி உயர குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அதைத்தான் சந்திரன் தொடப்பறாரு. 4-5 ராசியில கிரகம் கிடையாது, பயப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காதுன்னு ரொம்ப பயந்துட்டு சந்திரன் அப்படியே கண்ணுக்குள்ள வருது, சனியை தொடுது. மறுபடியும் வேலை கூப்பிட்டு எல்லாத்தையும் ரீ ஒர்க் பண்ண சொல்றாங்க.
அப்படியே சந்திரன் கடந்து குரு கிட்ட போறாரு. கம்பெனில இருந்து HR கூப்பிடுறாரு. 80 பேர் வேலை செய்யற இடத்துல 2 பேர் மட்டும் தான் எது சொல்றாங்க, மத்ததான் போக சொல்லிட்டாங்க. அந்த 2 ஒருத்தர் அவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியில போயிடுவார்னு எல்லாரும் கருதப்பட்ட அந்த நிலையில அவர் அந்த சந்திக்கக்கூடிய பிரச்சனையை, அந்த எந்த கிரகத்தை நோக்கி அந்த சந்திரன் போறாரோ அதைத்தான் அவர் சந்திப்பாருங்கிற அந்த ரூலை அங்க பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. ஸோ அவரு அந்த குரு சனி மேல சந்திரன் போனவுடனே வேலை பாதுகாக்கப்பட்டு, ஆனா அந்த சனியை தொட போகும்போது சந்திரனுடைய மன இருக்கும், மனக்கசப்புங்கிறத அடைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு உதாரணம். கடக லக்னம், லக்னம் 10 டிகிரி, சந்திரன் லக்னத்திலேயே கடகத்திலேயே 10 டிகிரி, கோச்சார சனி 10 டிகிரி, 3 பேருமே கடகத்துல 10 டிகிரி இருக்கிறாங்க. பிறந்த கால லக்னம், பிறந்த கால சனி, பிறந்த கால சந்திரன் 3 பேருமே 10 டிகிரி. இதுல மறைமுகமா நான் சொல்ல வர்றது, நேரடியா இந்த ரெண்டையுமே சொல்ல வர்றது என்னன்னா, லக்கணத்துக்கும் ராசிக்கும் 8ஆம் அதிபதி சனி, லக்கணத்தின் பாகைக்கும் சந்திரன் லக்னாதிபதி சந்திரனுடைய பாகைக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. கிட்டத்தட்ட அரைக்கலை ஒரு கலை வித்தியாசம் இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த 8ஆம் பாவத்துக்கான ஒரு அவமானத்தையோ ஒரு ஒரு பிறவி ஊனத்தையோ அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிற அந்த பேசிக் விதியை மைண்ட்ல இருக்கணும். கோச்சாரத்துல அப்படியே கடகத்துக்குள்ள வருது, 4 டிகிரில வருது. அப்ப இந்த 10 டிகிரி தான் தொடப்போதுங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. பையன்ஜாத்தை கொடுத்தோன்னு அவர் பேசாம இருக்காரு, என்ன செய்யலாம்னு. பையனுக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடு சரி செய்யறதுக்கான வேலையை முதல்ல செய்யணும். ஏன்னா சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு குறைபாடு, இல்லைன்னா எதுவுமே வேலை நடக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு சுபகாரியம் நின்று போச்சுங்கிற மனநிலை. இந்த 3 தான். பையனோட வயசு பார்க்குறோம், 11 வயசு. அவனுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கான அந்த கால வயது கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற அந்த அந்த காலங்கள். அப்போ உடல் உணப்புலங்கிறது உறுதியாகி பையனுக்கு ஏதாவது போலியோ மாதிரி இருக்கா? ஆமா, போலியோ. எடுத்தவனே அந்த அந்த குறைபாடுன்னு இருக்க விஷயம் சொல்ல சொல்லு. இது எல்லா நேரத்திலையும் காட்டணுமானா காட்டாது. அவங்க கேள்விய, இந்த பையனுக்கு இப்படி குறைபாடு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போகலாமான்னு தோணி ஜோதிடம் பார்க்க வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாமாங்கிறதையும் வேணாமாங்கிறதையும் அந்த சந்திரன் சொல்லும். நம்ம சொன்னதை அவங்க கேட்பாங்களான்னா அந்த கோச்சார்ல நாங்க போய் உட்கார்ந்துருக்கோம், கேட்பாங்க மாட்டாங்கன்னு சொல்லி. எண்ணங்களை சந்திரனும் பதிலை இலக்கணமும் சொல்லியே தீரும். மாற்று கருத்தே கிடையாது, கருத்தே கிடையாது. அப்படி ஒரு சொல்லி தீரும். அப்படியே ஒரு சந்திரன் அது மேல அப்படி போகும்போது காத்து மாதிரி. இப்ப அவருடைய லக்னத்தின் மேலையும் சந்திரன் மேலையும் சனி போது இது ஒரு ஊனத்தை குறிக்குது, கவனமா இருந்துருங்க அப்படின்னு நம்ம எச்சரிக்கை சொல்றதுக்கு கோச்சார சந்திரனுடைய அந்த டூல் நமக்கு தேவைப்படுது. அது அங்க இல்லாம இருந்ததுன்னா நம்மளால அங்க ஒண்ணுமே சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை. அப்ப இத நம்ம இந்த இடத்துல சனினா ஊனம், சனினா ஒரு வேலை, சந்திரனா உடல், சந்திரனா மனசுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். சந்திரனாடைய அழகா பதில் சொல்றது. உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோட ஒரு டைரியை போட்டு எழுதிப்பார், நடக்குதா நடக்கலையா. இது சேலஞ்சாக செஞ்சு பாருங்க. உங்க சந்திரன் உங்க கிரகத்து மேல போகும்போது ஒரே மாதிரியான அசைவுகளை திரும்ப திரும்ப அனுபவிக்கிறத பார்ப்பீங்க. பேர் தான் வேற வேற. ஒரு நாள் கீழே விழுகிறீங்க, கழுத்தடிக்கு விழுகிறீங்க, ஒரு நாளைக்கு 50 அடிக்கு விழுகிறீங்க, ஒரு நாளைக்கு பைக்ல விழுகிறீங்கிற காமனா சந்திரன் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான முறையும் சந்திராணி முறை. சந்திராணிங்கிறது சொல்றதுக்கு நம்ம ஜிகே அதுக்கு தகுந்த பேசிக்க அழகா வடிவமைச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் நம்ம அதை பத்தி பண்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க கிரகத்து மேல கோச்சாரத்துன்னு போகும்போது என்னென்ன ஈவென்ட் நடக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்கினோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உங்களால உணர முடியும். கண்டிப்பா உணர முடியும். ஒரு முக்கியமான ஃபைலை பார்க்கணும், இல்ல ஒரு நண்பரை பார்க்கணும், ஒரு வேலை நடக்கணும்னா அன்னைக்கு ராகு நட்சத்திரம் 3 எப்படி நடக்கணும்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்த அது ஆழமா சொல்லும், ரொம்ப ஆழமா சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வித்தையை எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சித்தை நம்ம ஜிகேஸ்டோ அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற முறையில சொல்றோம். பேசிக் லெவல் 1ன்னு. அந்த பேசிக் படிச்சுட்டாலே நம்ம ஜோதிடத்துல ஒரு புரிதல் நல்லா கிடைச்சு. அதை அப்படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி அடிப்படை படிக்கணும் விரும்புறது
விரும்புகிறோம் கீழே இருக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு படிங்க. ஒண்ணு. சிறப்பு வகுப்புகள் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கவங்க சிறப்பு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். வருகின்ற அதாவது மார்ச் மாசம் 31ஆம் தேதி அடிப்படை வகுப்புகளும், மார்ச் 4லிருந்து ஒரு 7 நாள் ஆன்லைன் வகுப்பாக உபகரணங்களை பற்றின ஒரு சிறப்பு வகுப்பு நடக்க காத்து. நம்ம அடிப்படை ஆன்லைன்ல தான் நடக்க இருக்குது. வேலை நேரம் போக மிச்ச நேரம் இருக்கவங்க தாராளமா படிக்கலாம். உங்களுடைய நாலேஜ் அதுல கண்டிப்பா விசாலமாகல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனா கூட அன்னைக்கு போகலாமான்னு அந்த சந்திரன் சொல்றதை வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை அடைவீர்கள் என்று உறுதியா என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டமானது நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த பகுதியும், மெய்ஞானத்தையும், பிரபஞ்ச அறிவையும் பெருமிதம் வழங்கட்டும். அனைவருக்கும் நமது மானசீகமான வாழ்த்துக்கள்.